கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும் மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும் நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும் நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்த்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம். விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி தினை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.